விபுல், ஏதாவது தெரிஞ்சுதா? விபுல், நீங்க எதுக்காக அடிக்கடி வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது தெரிஞ்சுதா? நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், தயவு செஞ்சு என்ன தனியா விடு. நானும் தானே டென்ஷன்ல இருக்கேன், எனக்கு சொல்லுங்க. இங்க பாரு கிரண், நான் சண்டை போடுற மூட்ல இல்ல. நீ மேல போ போ. கிரண் நில்லு, நான் போய் கதவு திறக்கிறேன். இல்ல நான் தான் கதவை திறப்பேன். நீ உள்ள போ, மேல போ. விபுல் கதவை நான் திறக்கிறேன். ப்ளீஸ் கிரண், நான் சொல்றது கேளு. பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் போனதை தான் நீ பாப்ப. போ போ போ. விபுல் கதவை திறங்க. என்னது அது? நான் பார்க்கணும். கதவை திறங்க. கதவை திறங்க. விபுல் என்னன்னு காட்டுங்க. என்ன இப்ப எதுக்காக இப்படி தொந்தரவு பண்ற? அதுல ஸ்வீட் இருக்கு, உடனே இப்ப சாப்பிடணுமா? எனக்கு தெரியும், ஸ்வீட் இல்ல, வேற ஏதோ இருக்கு. எனக்கு சொல்லுங்க. விபுல் கதவை திறங்க. கதவை திறங்க. ஹலோ. உன்னோட கிஃப்ட் எனக்கு கிடைச்சது. என்ன? எங்க? ஜுவல்லரோட? ஆனா அங்கே எதுக்கு? இல்ல இல்ல அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல நான் வந்துடுறேன், இது கிளம்பிட்டேன் நான். ஹலோ, நான் ஜுவல்லர் ரோடுக்கு வந்துட்டேன். என்ன? ஆட்டோ பக்கமா? ஓகே. ஹலோ. நான் இங்கே வந்துட்டேன். என்ன சொன்னீங்க? சிவப்பு தொப்பிக்காரரா? பைக் கிட்டியா? இருக்காரு, பைக் கிட்ட நிற்கிறாரு. என்ன? அவரை ஷூட் பண்ணுமா? எனக்கு ஷூட் பண்ணலாம் தெரியாது. இங்கே பாரு, நீ என்ன சொல்றிய அதை செய்கிறேன். என்னால் ஷூட் பண்ண முடியாது. இல்லை ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாது. இல்லை நானே பண்ணுறேன். நான் பண்ணுறேன். சரி பண்ணுறேன். ஷூட் பண்ணாத.
அது அவங்க வர்றா, வாங்கயா. ஆட்டோ எடுங்க சீக்கிரம். வயிற்றுல குண்டு பாஞ்சிருக்கு. இந்த சிட்டிக்கு என்ன ஆச்சு? பட்ட பகலில் ஒரு லேடியை ஷூட் பண்ணியிருக்காங்க. குற்றவாளிங்களுக்கு தைரியம் அதிகமாகிட்டே போகுது. ஆமாம், எக்ஸாக்டாக இங்கே என்ன ஆச்சு? நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? சார், ஒரு ஆள் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவர் கையில் கன் இருந்துச்சு. அங்கே இன்னொரு ஆள் நின்றுட்டு இருந்தார். அவர் தான் இவர் சுட பார்த்தார் சார். அப்போ தான் குறுக்க இந்த லேடி வந்தாங்க. அவங்க மேலே புல்லட் பட்டுருச்சு. அப்படியா? அந்த லேடி இருக்கிறது இந்த ஏரியாலையா? இல்ல சார், இந்த லேடியை நாங்க இது வரைக்கும் இந்த இலாக்கால பார்த்ததே இல்ல. அப்போ அந்த சுட்ட ஆளு? இல்லை சார், அவனையும் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. கோட் சூட் போட்ட பணக்கார ஆள் இங்கெல்லாம் வர்றது கிடையாது சார். பணக்கார ஆள் இங்கேயா? சரி, யாரை ஷூட் பண்ண இருந்தானோ அவனை எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். சரி, 2 பேரோட முகமும் ஞாபகம் இருக்குல்ல? எஸ் சார். அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, அவங்கள ஸ்கெட்ச் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி சார். சரியா? சார், எனக்கு என்னமோ இது 2 பேருக்குள்ள விரோதம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், கொலைகாரன் அந்த ஆளை இங்கே வர சொல்லியிருப்பான். அப்புறம் சரியான டைம் பார்த்து அவனை கொல்ல முயற்சி பண்ணியிருப்பான். அப்போ குறுக்கில் இந்த லேடி வந்ததுனால இவங்க மேலே பட்டுருச்சு. ஆனால் அந்த லேடி எதுக்காக இங்கே வரணும்? அந்த ஆளை காப்பாற்றுறதுக்கா? இங்கே இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? ஒரு பணக்காரன் அவனே நடு ரோட்டில் ஒருத்தனை சுட போகிறாங்கிறது என்னால் நம்ப முடியல. யாரையாவது ஹையர் பண்ணியிருக்கலாம், ப்ரொஃபஷ்னலை கூப்பிட்டு ஷூட் பண்ண வச்சுருக்கலாம்ல. ஒரு வேலை பண்ணுங்கள், இந்த லேடியோட ஃபோட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. இவங்க எந்த ஏரியா ஆளுன்னு தெரிஞ்சுக்கலாம். தள்ளு. விபுல் நில்லுங்க, இங்க பாருங்க. விபுல், விபுல் என்ன நடந்தது? கதவை திறங்க விபுல், கதவை திறங்க விபுல். என்ன நடக்குது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கதவை திறங்க விபுல், கதவை திறங்க விபுல். இப்ப கதவை திறக்கல நான் கதவை உடைச்சிருவேன். கதவை திறங்க விபுல், தயவு செஞ்சு கதவை திறங்க. இங்க என்ன நடக்குது தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க விபுல். கதவை திறங்க விபுல், கதவை உடைச்சிருவேன் விபுல். கதவை திறங்க இல்ல கதவை உடைச்சிருவேன். என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நில்லுங்க. எங்க போறீங்க? அப்புறம் பெட்டியில என்ன இருக்கு? நீங்க எங்கேயும் போக கூடாது. உங்க விருப்பத்துக்கு நீங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. தேவையில்லாத இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது. என் வழியில குறுக்கிடாத, மரியாதைங்க நவரு. தேவையில்லாத கேள்வியா? என்னோட கேள்வி தேவையில்லாததா? இந்தாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்ப தேவையில்லாத எல்லாம் பண்ற? கேக்குறேனா? இந்தாங்க, தேவையில்லாத கேள்வி இல்ல. இந்தாங்க. கிரண், நிதேஷ், அங்க பாரு உன் தங்கச்சி செய்யற வேலையெல்லாம். கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லவல. எல்லாத்தையும் உடைச்சிடுறேன். என்ன பண்ற நீ? அண்ணி, கொஞ்சம் அமைதியா அண்ணி, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். என்ன உனக்கு? இந்த தண்ணி குடி, ரிலாக்ஸ். இப்ப சொல்லு, அதான் உன் அண்ணன் வந்துட்டான்ல, எல்லாம் சரியாயிடும். அண்ணி, இப்ப நீங்க பரவாயில்ல? வேணா உங்க கால் அமைக்க விட்டுமா? ஹீரா, அட, நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்? நான் அன்னைக்கு சேவை செய்யணும்னு நினைச்சேன். விபுல் எங்க போனாரு? விபுல், ஐயோ அண்ணி, அண்ணி நில்லுங்க. அண்ணி, எங்க போற? அண்ணி, அட அண்ணா இங்க தானே இருந்தாரு, எங்க போனாரு? நீங்களே பாத்தீங்கல்ல, இப்படித்தான் அவர் பண்றாரு. எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் இஷ்டப்படி எல்லாம் செய்யறாரு. கொஞ்சம் கூட அவருக்கு கவலையே இல்லை. ஒரு அம்மாவோட மனசு எந்த அளவுக்கு வேதனை போடும்னு. சரி விடு. இங்க பாருங்க, எனக்கு விபுலை பத்தி நல்லா தெரியும். ரொம்ப சென்சிபிள், வித்தியாசமான ஆளும் கூட. அவர் என்ன செஞ்சாலும் இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் பண்ணுவார். நீ டென்ஷன் ஆகாத. என்ன, கஜ்ரா இறந்துட்டாளா? அவ ரொம்ப நல்லவ. ஆனா பாவம், அவளுக்கு தலையெழுத்தே சரியில்லை. ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? அவளுடைய புருஷன் 1ஆம் நம்பர் வேலை வெட்டி இல்லாதவன். தானும் எந்த வேலையும் செய்ய மாட்டான். பாவம் அந்த கஜ்ரா ஏதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்தா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு வருவான்.
அதனால கஜராவுக்கு திருட்டு பழக்கமும் ஏற்பட்டுடுச்சு. இந்த மாதிரி புருஷனுங்களை அடிச்சு துவைச்சி எடுக்கணும். அதோ அவன் வந்துட்டான் பாருங்க. ஆமா, என்ன எதுக்காக என் வீட்டு வாசல் முன்னாடி இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க? கஜராவை கொலை பண்ணிட்டாங்களாம். இவங்க சிஐடில இருந்து வந்திருக்காங்க. கஜராவை கொலை பண்ணிட்டாங்களா? ஆயா ஏமாத்திட்டு போயிட்டாலே. இனி நான் குடிக்கிறதுக்கு யாரு காசு தருவாங்க? இப்ப கூட உனக்கு தண்ணி தான் முக்கியமா இருக்கு. உன் பொண்டாட்டி இறந்து போனது உனக்கு கொஞ்சம் கூட துக்கமா இல்ல? சார், தேவையில்லாம பேசாதீங்க, எனக்கு நிறைய மரியாதை இருக்குது. அவன்கிட்ட இந்த ஸ்கெட்சை காட்டுங்க. இதை பாரு, இந்த 2 பேரில் யாரையாவது உனக்கு தெரியுமா? என்ன சார் நீங்க? இது 2 பேர்ல 4 பேர். சார், இவனுக்கு போதை தெரியலன்னு நினைக்கிறேன். ஐயோ என் பொண்டாட்டி. கொஞ்சம் தள்ளுங்க. ஐயோ மழை பெய்யுதா? அங்க பாரு. எத்தனை பேரு? 2 பேர் சார், 2 பேர். அவங்க தெரியுமா? தெரியாது. போய் அங்க நில்லு போ. உங்கள யாருக்காவது தெரியுமா? ஆமா சார், இந்த ஆளை பார்த்துருக்கேன் சார். நிறைய தடவை வந்து கஜராவை பார்ப்பாரு. அப்படின்னா இந்த ஆளை கஜராக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஆளு பேரு தெரியுமா? சார், பேரு அட்ரஸ் எல்லாம் தெரியாது சார். இவன் தான் கொலை பண்ணதுங்களா? இல்ல அந்த இன்னொருத்தன். இல்ல சார், இவனை பார்த்ததில்ல சார். ஆனா இவனை கண்டிப்பா பார்த்துருக்கேன் சார். கொலைக்காரன் பிடிபடுற வரைக்கும் இவனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. நிக்கில், ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் பேர் விப்புலா. சரி, அட்ரஸ் அனுப்பு. இப்பெல்லாம் நல்ல ஆப்பிள்கள் வரதே இல்லை. இதுல கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லை பாருங்க. ஹீனா, இங்கே எல்லாரும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அட, விளையாட்டுக்கு சும்மா சொன்னேன். விப்புல் வந்துட்டாரு, விப்புல் வந்துட்டாரு. இரு நான் போய் யாருன்னு பார்க்குறேன். நீ உட்காரு. நீங்க சிஐடி. இது விப்புலோட வீடு தானே? விப்புல் உங்களை பார்க்க வந்திருக்காரா? அட, அவர் ஏன் எங்களை பார்க்க வர போறாரு? நாங்கள் தான் அவரை தேடி வந்திருக்கோம், அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அரெஸ்ட் பண்ணவா? அரெஸ்ட் பண்ணணுமா? எந்த குற்றத்துக்கு? அது அவர் வாயாலேயே கேளுங்க. அவரை கூப்பிடுங்க. அவர் வீட்டில் இல்லை. அப்படியா? இப்பெல்லாம் குற்றவாளிங்க வீட்டில் இருக்கிறது இல்லை. போய் செக் பண்ணுங்க, போங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி வீடை சோதனை பண்ணக்கூடாது. எங்கள் ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணும்போது அவங்க கூட நீங்களும் இருக்கலாம். அம்மா, நீங்களாம் யாரு? என்னோட பேர் இத்தேஷ். இவ என்னோட தங்கச்சி கிரண், விப்புலோட ஒய்ஃப். இவங்க என்னோட ஒய்ஃப் மீனு. நான் சங்கேத், விப்புலோட தம்பி. இவ ஈரா, என்னோட ஒய்ஃப். சார், அவங்க சொல்றது உண்மைதான் சார். விப்புல் வீட்டில் இல்லை. சார், ப்ளீஸ் இப்போ சொல்லுங்க, எதுக்காக விப்புலை தேடிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த லேடி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் இவங்க? இவங்க பேர் கஜரா. விப்புல் இவங்கள கொலை பண்ணிட்டாரு. என்ன, கொலை பண்ணிட்டாரா? இல்ல, விப்புல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு. அவர் நிச்சயமா யாரையும் கொலைலாம் செய்யறவர் கிடையாது. கொலை செய்யணும்னு நினைச்சது மங்கேஷ. ஆனால் தவறுதலா இவங்களை கொன்னுட்டாரு. அநேகமா விப்புல் மங்கேஷை தேடி போயிருக்கணும். அது சரி, இந்த மங்கேஷ் யார் சார்? இவரை தெரியுமா? ஆக்சுவலி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சாட்சியங்களோட அடிப்படையை வச்சு பார்க்கும்போது மங்கேஷ் தான் கொலைகாரன்றது நிரூபணம் ஆயிருக்கிறது. அப்புறம் இந்த கோர்ட் அவருக்கு 15 வருஷம் சிறை தண்டனை அடைக்கிறது. சார், அது விப்புலுக்கும் அந்த குற்றவாளிக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அதை பற்றி விப்புல் தான் வந்து சொல்லணும். சார், நீங்கள் ஏதோ தப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க. என் அண்ணன் இந்த நிலைமையில இப்படி ஒரு குற்றத்தை பண்ணவே மாட்டார். நிலைமையா? எந்த நிலைமையை பற்றி பேசுகிறீங்க?
எந்த நிலைமையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குது? என்ன மறைக்கிறீங்க நீங்க? அதை நான் சொல்றேன் சார். ஆக்சுவலா 10 நாளைக்கு முன்னாடி விபுல் அண்ணன் அப்புறம் கிரண் அண்ணி பொண்ணு ரோஷினியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன? எப்படி கிட்னாப் பண்ணாங்க? சார், அது ரோஷினி வேலையை விட்டு திரும்பி வரும்போது அப்புறம் அந்த சமயத்துல யாரோ அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஓ, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார். கிட்னாப்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை சிஐடி இல்ல போலீஸ் கிட்ட உதவி கேட்டீங்கன்னா அவங்க ரோஷினியை கொன்னுட வேண்டிட்டாங்க. நீங்க எல்லாரும் இந்த மாதிரி தப்பு தான் பண்றீங்க. சட்டத்தை விட அதிகமா குற்றவாளியை நம்புறீங்க. சார், ஒருவேளை விபுல் கிட்னாப்பர் சொல்லி இந்த கொலையை பண்ணியிருப்பாரோ? இருக்கலாம். சரி, விபுலோட நம்பரை கொடுங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். ரோஷினி கிட்ட ஃபோன் இருக்கா? சார், இதுவும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஓ, பங்கஜ், மொபைல் கம்பெனி கிட்ட என்கொயரி பண்ண. 2 பேரோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னு கேளு. ரோஷினி எங்கே வேலை பார்த்தாங்க? சார், ஃபியூச்சர் எக்ஸ் பிபிஓ கால் சென்டர். ஃபியூச்சர் எக்ஸ் பிபிஓ. ஓகே. திவ்யா. எஸ் சார். இவங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும். எஸ் சார். என்ன சொல்கிறீங்க? அதாவது கொலைகாரன் மங்கேஷை ஷூட் பண்ணும்போது கஜரா 5 ஃபீட் தூரத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்களா? ஆமாம் சார். இதை கேட்டு நீங்கள் எவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? கிரைம் சீனுக்கு அபிஜித் போயிருந்தார்ல, ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் எப்படி இப்படி தப்பு பண்ணுறாரு? அபிஜித்தும் ஒரு மனுஷன், தவறுங்கிறத மனுஷன் செய்வான்ல. இப்போ நீ தான் சொல்லேன்பா, அபிஜித் என்ன தப்பு பண்ணாருன்னு. பாருங்க பாஸ், கஜராவுக்கு புல்லட் இங்கே இடுப்போட வலது பக்கத்தில். இடுப்போட வலது பக்கம். ஒரு நிமிஷம், கொஞ்சம் இந்த பக்கம் வா. கம் கம், இங்கே முன்னாடி நில்லு. இங்கே பாருங்க பாஸ், பூர்வி தான் கஜரான்னா தோட்டா இந்த பக்கம் வலது பக்கத்தில் தாக்கியிருக்கு. இதுக்கு அர்த்தம் ஷூட் பண்ணவங்க முன்னாடி இந்த மாதிரி நேராக நின்று இருக்க முடியாது, ரைட்? இங்கே புல்லட் பாஞ்சிருக்குன்னா குற்றவாளி, அதாவது கொலைகாரன் இங்கே நின்று இருந்திருக்கணும். இங்கிருந்து அவன் ஷூட் பண்ணியிருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, புல்லட் குறைஞ்சபட்சம் 50 ஃபீட் தூரத்துல இருந்து வந்திருக்கணும், 5-7 ஃபீட்ல இருந்து இல்லை. ஆனால் அங்கே இருந்தவங்களாம் இதை தானே சொன்னாங்க, விபுல் நேராக கஜராவுக்கு எதிராக நின்னதா ஒரு 5 ஃபீட் தூரத்தில் தான் இருந்தாராம். அப்போ இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கலாம். ஒன்று அங்கே இருந்தவங்க எல்லாருமே பொய் சொல்லியிருந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா விபுல் கொலைகாரன் கிடையாது. அப்படின்னா விபுல் ஷூட் பண்ணலை. சார், அப்படி விபுல் ஷூட் பண்ணலனா எதுக்காக ஓடணும்? ஓடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும் பூர்வி. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விபுல் தான் ஷூட் பண்ணாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள் அவரை பிடிக்கிறதுக்காக துரத்தி இருந்திருக்கணும். பயந்து போய் விபுல் அங்கேருந்து ஓடி இருக்காரு. இப்போ நாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் கண்டுபிடிக்கணும், விபுல் இந்த சமயம் எங்கே இருக்காரு?
ரோஷினி 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 தள்ளுங்க சார். சாரி. ஏ பார்த்து போயா. ரோஷினி ரோஷினி என் பேக் எடுத்துட்டு போயிருக்கா? ரோஷினியை கிட்னாப் பண்ணியிருக்காங்களா இல்லை அவளே கிட்னாப் ஆன மாதிரி நாடகம் ஆடுறாளா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. சாரி சாரி சாரி. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓ, எப்படி நல்லா இருக்க முடியும்? வந்து இடிச்சதுனால கீழே விழுந்துட்டேன். அது சரி, இவ்வளோ வேகமாக நீங்கள் எங்கே ஓடுறீங்க? என்னாச்சு? என்ன கேட்குறீங்க நீங்கள்? பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? வந்துட்டீங்க சைட் அடிக்க? மேடம் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் சிஐடிஸ். ஓ ஓ ஓ சாரி சார். அது என்னன்னா, அது அங்கூரை பார்த்து நான் ஓடினேன். யார் இந்த அங்கூர்? அது அங்கூர் என்னுடைய மேனேஜர். அவர் சரியான தொந்தரவு கேஸு. அது வந்துட்டாரு. ஹே பிரியா, எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கிறத? நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் சிஐடிஸ். சிஐடி? ஆமாம். என்னாச்சு சார்? இந்த பொண்ணு ரோஷினி இந்த கால் சென்டர் தானே வேலை பார்க்குறா? இல்லையே சார். அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னா? ரோஷினியோட வீட்டில் இருக்கிறவங்க. இல்லை சார், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் இங்கே பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரோஷினிங்கிற பேரில் எந்த ஒரு பொண்ணும் இங்கே வேலை செய்யலை சார். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இல்லை சார். சார், ஒரு வேளை ரோஷினி வீட்டில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட போய் சொன்னாங்களா? ஒரு வேளை ரோஷினி கூட அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன்? ஹலோ. குட், தேங்க்யூ சார். விபுலோட ஃபோன் ஷாம் நகரில் ட்ரேஸ் ஆயிருக்கு. ஷாம் நகர், வாங்க. ரோஷினி, 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 எங்க போயிட்ட ரோஷினி? ரோஷினி, ரோஷினி, கன்! ஐயோ ஐயோ! கொலை! மங்கேஷ், நீ? விபுல், அட நீ நீ என்ன பண்ணுற? சாவறதுக்கு ரெடி ஆயிடு மங்கேஷ். என்ன, உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? கொல்றதுக்காக வந்திருக்க. கீழே இருக்கு, கண்ணு கீழே இருக்கு. அண்ணா, இந்த வேலைலாம் இங்கே வேணாம். அந்த கண்ணை கீழே போடுங்கண்ணே, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். போலீஸை கூப்பிடுறேன்னு என்ன மிரட்டாதீங்க, இல்லைனா இன்னும் 2-3 பேரோட பணம் இங்கே விடும். அட இங்கே பாரு விபுல், நான் உன்னோட ஃப்ரெண்டு. நீ எதுக்கு என்ன கொல்ல பார்க்குற? இந்த கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லை மங்கேஷ். நான் உன்னை கொல்றதுக்காக மட்டும்தான் அங்கே வந்திருக்கேன். சார், விபுலோட நம்பர் உள்ளதான் சார் காட்டுது, உள்ள இந்த பாரில். குட் பை. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் என்னாச்சு சொல்லிட்டு போ. தள்ளுங்க, தள்ளுங்க, தள்ளு. யார் ஷூட் பண்ணது? சார், ஒரு ஆள் வந்தார், இவரை ஷூட் பண்ணிட்டு ஓடி போயிட்டார் சார். கவின் சார். நோ, இவர் இறந்துட்டாரு. ஸோ கிட்னாப்பர் இந்த விபுல் மூலிமா
மங்கேஷை கொலை செய்ய வச்சிட்டான். ஒன்று பண்ணுங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே வர சொல்லுங்க. எஸ் சார். இவர் தான் அந்த ஆளா? ஆமாம் சார், இவர் தான் அந்த ஆள். இந்த ஆள் அவரை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? நீங்கள் யாராவது கேட்டிங்களா? ஆமாம் சார். சார், இந்த ஆள் உயிர் பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அந்த ஆள் இவரை ஷூட் பண்ணிட்டு போயிட்டான். கொஞ்சம் கூட கருணை காட்டவே இல்லை சார். சார், இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு சார். என்ன? எஸ் சார். விப்புலும் அந்த மங்கேஷும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் எஸ் சார். சார். சார் விப்புல் பின்னாடி வழியாக ஓடி போயிட்டான் சார். ஓடிட்டானா? இந்த ஃபோட்டோவை பாருங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இந்த பொண்ணோட பேர் ரோஷினி. சார், நீங்க என்ன சொல்றீங்க? இவ பேரு ரோஷினி இல்ல, இவ பேரு சங்கீதா. இவ்வளவு இங்கே எங்களை போல வெயிட்ரஸ் வேலை பார்த்துட்டு இருக்கா. சங்கீதா? சரி, சங்கீதாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. சங்கீதா, சங்கீதா, சங்கீதா. சார், அவ போயிட்டாளா? சார் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு சங்கீதா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து எதுக்காக வெயிட்ரஸ் வேலை பார்க்கணும்? கிட்னாப் ஆன பொண்ணு எப்படி இங்கே வந்தா? ஒருவேளை கிட்னாப்பர் அந்த பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்தானா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு. சரி, இந்த சங்கீதா இருக்கிறது எங்க? சார், இவ தன்வாட் சவுல்ல இருக்கா. தன்வாட் சவுல்? சார், கஜ்ராவும் தன்வாட் சவுலில் தான் இருக்காங்க. இதை பாருங்க, இந்த லேடியை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இவங்க பேர் கஜ்ரா. சார், இவங்க இங்கே எப்பவும் வந்ததில்லை. இல்லையா? இல்லை. நல்லா கவனமாக பாருங்க. இந்த கஜ்ரா ரோஷனிக்கு நடுவில் ஏதோ ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கு. தன்வாட் சவுல். இந்த ஃபோட்டோவை நல்லா கவனமாக பாருங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், இவ கஜ்ராவோட உறவுக்கார பொண்ணு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிராமத்துல இருந்து இங்க வந்தா. கஜ்ராவோட தான் தங்கியிருந்தா. அப்படியா? இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு இங்கே யாராவது வந்தாங்களா? இல்ல சார், வேற யாரும் இங்க வந்து போனது இல்ல. மும்பைல இவளுக்கு வேற யாரையும் தெரியாது. அதனால கஜ்ரா கூட தான் இருந்தா. சார், கிட்னாப்பர் வேணுமெனே தான் கஜ்ராவை ரோஷினி வீட்டில் இருக்க வச்சிருக்கான். அவன் நினச்சிருப்பான் இது ரொம்ப பாதுகாப்பான இடம்னு. சார், கிட்னாப்பர் வேறு யாரும் இல்லை, மங்கேஷ் தான் சார். அப்புறம் கஜ்ராவும் மங்கேஷும் இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க சார். நீங்க எந்த குற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தேவைப்பட்டால் நாங்கள் மறுபடியும் வரோம். தேங்க்யூ. என்ன கதை இது? ஒருவேளை மங்கேஷ் ரோஷினியை கிட்னாப் பண்ணியிருந்தா விப்புல் அங்கே வர சொல்லி தண்ணியை எதுக்காக ஷூட் பண்ண சொல்லணும்? சார், ஒருவேளை மங்கேஷும் கஜ்ராவும் இறந்துட்டாங்கன்னா அப்புறம் விப்புலும் ரோஷினியும் ஏன் இன்னும் வீட்டுக்கு போகல? விப்புல் பயந்து போயிருப்பான் சார். வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் ஆகிடும்னு தெரிஞ்சிருக்கும், அதான் பயந்துருப்பான். அப்படி ரோஷினியை கிட்னாப் பண்ணியிருந்தா அவ எப்படி பார்க்கு போயிருக்க முடியும்? யார்கிட்டையும் உதவி கேட்டு எதுக்காக ஃபோன் பண்ணலை? விப்புல் அப்புறம் மங்கேஷ், இவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும். எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? நீ பாவம் அப்பாவி. உன்னால யாருக்கும் பாவத்தை பண்ணவே முடியாது. அப்புறம் எதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி பெத்த பொண்ண அப்பா பார்க்கணும்ல. அங்க பாரு. அப்பா, அப்பா, அப்பா. ரோஷினி, என்ன இந்த சர்ப்ரைஸ் நல்லா இருக்குல்ல? கட்ட அவருங்க. அந்த ஆளோட மூஞ்சில இருக்கிற பிரகாசத்தை நான் பார்க்கணும். ரோஷினி, 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 நல்லா இருக்கலாமா? ஆமாப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நீங்க? அம்மாடி, உன்னோட இந்த நிலைமை நான் பண்ண பாவத்துக்கான தண்டனை தாம்மா. நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தாம்மா நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ப்ளீஸ்ப்பா, நீங்க அழாதீங்க. ஏழனும் நீ தான் நல்லபடி கிடச்சிட்டல. வா, வீட்டுக்கு போகலாம். வா. ஏய், காட்டவரு. நீயா? நீயா? ஏய்,
இதெல்லாம் செஞ்சது நீதானா? விட மாட்டேன்டா உன்னை நானு. கனவு கண்டது நல்ல விஷயம். ஆனா கண்ணை திறந்துக்கிட்டு இல்ல. நீயும் போக மாட்ட, இங்க இருந்து உன் பொண்ணும் போக மாட்டா. புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை நான் வீரோட விட மாட்டேன்டா ராஸ்கல். என்ன, ரோஷினி கிரணோட பொண்ணு கிடையாதா? சரி, இந்த கிரண் விப்புலோட 2வது மனைவி. அப்புறம் ரோஷினியோட அம்மாவை பிறந்ததுமே இறந்துட்டா. 2 வருஷத்துக்கு அப்புறம் கிரணும் விப்புலும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது சரி, இதுதான் விஷயமா? சார், இவங்க ஆராதனா மேடம், மங்கேஷோட வைஃப். என்ன என்ன எதுக்காக இங்கே வர சொன்னீங்க? பயப்படாதீங்க ஆராதனா மேடம், நாங்கள் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். என்ன கேள்வி சார்? ஆராதனா மேடம், உங்களுக்கே தெரியும் உங்க புருஷன் மங்கேஷ் 15 வருஷமா ஜெயில இருந்திருக்காரு இல்லையா? ஆனா அந்த 15 வருஷமும் மாசந்தோறும் யாரோ அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல 50,000 ரூபாவை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் 50,000 ரூபாய். யாரு இந்த பணத்தை யார் போட்டது? அது கமான் சொல்லுங்க. அது வந்து சார், அதே ஆளுதான். அது அவர் செஞ்ச குற்றத்தை, அவரோட குற்றத்தை மங்கேஷ் தான் செஞ்சுதா தண்டனை சுமந்தாரு. என்ன சொல்றீங்க? அது வந்து என்னன்னா சார், மங்கேஷ் கொலை குற்றத்தில் ஜெயிலுக்கு போனது உண்மைதான். ஆனால் அந்த கொலையை அவர் தனியாக செய்யலை. அவர் கூட இன்னும் ஒரு நண்பன் இருந்தார். அவரை பற்றி கோர்ட்டில் அவங்க சொல்லவே இல்லை. மங்கேஷ் கோர்ட்ல அவருடைய பேரை சொல்லலைன்னா என்ன? இப்போ நீங்க அந்த பேரை சொல்லுங்க. அந்த ஆளுடைய பேரு, அந்த ஆளுடைய பேரு என்ன? அது சொல்லுங்க. அது சார் வந்து ரோஷினி. ஐயோ அண்ணி, ரொம்ப சீக்கிரத்துல உங்க சந்தோஷமான குடும்பம் ஒன்று சேர்ந்துரும் பாருங்க. இவங்களோட சந்தோஷமான குடும்பம் ஒன்று சேர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை, எனக்கு புரியல எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க சார். உங்களுக்கு முழு கான்ஃபிடென்ட் இருக்கணும் ரோஷினிய விப்புலையும் இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக. அவங்கள கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம். ஆனா கிரண் மேடம் இல்லாம இந்த சந்தோஷமான குடும்பம் முழுமை அடையாது. நான் எங்க போறேன் சார்? நீங்க ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு போக போறீங்க. அதுக்கு பேரு ஜெயிலு. ஜெயிலுக்கா? நான் எதுக்காக போகணும்? போதும், நிறுத்த உன் டிராமாவை. என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உன்னோட வளர்ப்பு மகள் ரோஷினியை கிட்னாப் பண்ணது நீதான். விப்புல பழி வாங்கறதுக்கு. சார், வார்த்தை அளந்து பேசுங்க. என் தங்கச்சி மேல இப்படிப்பட்ட அபாண்டமான பழியை சுமத்தக்கூடாது. நீங்க ஒரு சிஐடி ஆபீசருங்கிறத நான் மறந்துடுவேன். ஆனா நீ ஒரு குற்றவாளியோட அண்ணங்கிறத நாங்க மறக்க மாட்டோம். சார், நீங்க ஏதோ தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் எதுக்காக சார் விப்புல போய் அந்த மாதிரிலாம் பண்ண போறேன்? பழி வாங்கிறதுக்காக. உங்கள் அப்பாவோட கொலைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி மங்கேஷும் விப்புலும் அவர் தான் கொன்னாங்க. என்ன, என் அப்பாவை கொன்னது விப்புலா? இல்லை சார், இது உண்மை கிடையாது. சொல்லுங்க, இது பொய்ன்னு சொல்லுங்க. கிரண், ப்ளீஸ் ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கோ ப்ளீஸ். அண்ணி, நீங்க நிஜமாவே ஆக்டிங் பண்றீங்க? நீங்க உங்க பொண்ணு ரோஷினியை போய்... போதும், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா என்னோட மோசமானவன் நீ பார்க்க மாட்டேன். நீங்களே பாருங்க ஆஃபீஸர், எப்போ பார்த்தாலும் இவர் என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. மொத்த குடும்பமும் என்னை திட்டுறதுலே இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க மேடம். சிஐடிக்கு நல்லா தெரியும் யாரு டிராமா பண்றாங்க, அப்புறம் யாரு குற்றவாளின்னு. இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்குள்ள ஆதாரமும் வந்துடும், கை விலங்கும் வந்துடும். அண்ணி, சார், நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணீங்க? ஒருவேளை 2 மணி நேரத்தில் கிரண் இங்கேருந்து ஓடிட்டானா? அப்படி 2 மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு ஆதாரம் கிடைக்கலனா? கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா குற்றவாளியை ஆதாரத்துக்கிட்ட கூட்டிட்டு போவோம்.
பாத்தீங்களா, குற்றவாளி ஆதாரத்துக்கிட்ட கூட்டிட்டு போறான். லெட்ஸ் கோ. கொஞ்சம் தூரமாகவே போ, கிட்ட போயிடாத. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. சார், ஒருவேளை கிரண் அவங்க அப்பாவோட கொலைக்கு பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா அவன் நம்மக்கிட்டே வந்திருக்கலாம்ல. சொந்த பொண்ணையே கடத்தி அவங்க தலையிலேயே மண்ணு வாரி போட்டுக்கிட்டாங்கன்னு தான் தோணுது சார். பொண்ணை மட்டும் கிட்னாப் பண்ணல, தான் புருஷன் கையாலேயே மங்கேஷையும் கொலை பண்ண வச்சிருக்காங்க. பழி வாங்குற எண்ணத்தில் மக்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. கோபத்தில் அவன் ரோஷினியை கொலை பண்ணாமல் நாம தான் பார்த்துக்கணும். அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். அட, அந்த கார் எங்கே போச்சு? துஷ்யந்த், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு போல. இப்போ கடைசி நேரம் வந்துருச்சு. நீங்க 2 பேரும் சாகறதுக்கு ரெடி ஆயிடுங்க. வேண்டாம், இங்க பாரு, உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருப்பேன். எல்லாத்தையும் மறந்துட்டியா? உனக்கு கஷ்டமான சமயத்தில் நான் உதவி செஞ்சிருக்கேன். அதுக்கு இதுதான் நன்றி கடனா? அட, நீ எல்லாம் மனுஷன் தானா? நான் மனுஷன்தான். ஆனா இந்த மனுஷன் கடந்த காலத்தை மறக்க மாட்டான். நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொன்னு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அப்பாவை நீ என்னென்ன பண்ணன்னு நான் இன்னும் மறக்கல. அதுக்கு நீ என்ன கொன்னுடு. நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை எதுக்கு என் பொண்ணுக்கு தர? இந்த விஷயத்தை உணர்ந்ததுனால சொல்றேன், அதுவும் மனசால சொல்றேன். சொந்த உறவை இழந்துட்டா எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதனால இப்போ உன் பொண்ணை கொன்னுட்டு வேண்டாம், அப்புறமா உன்னை கொல்றேன். வேண்டாம், அந்த மாதிரி பண்ணிடாத. ஆட்டம் இப்போ முடியுது. இதுக்கு மேல ஆட்டத்தை சிஐடி விளையாடும். ஆட்டம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இது என்னோட சார்பா? சிஐடி கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போவ? ஆஃபீஸர், நான் செஞ்சதெல்லாம் பழி வாங்கறதுக்கு மட்டும்தான். இந்த விபல் எங்க அப்பாவை மட்டும் கொலை பண்ணல, ஆனா என் தங்கச்சிய கிரண
ட்ரக்ஸுக்கு அடிமையாக்கிட்டான். ஆமாம், ஏன்னா அவளோட சொத்து எல்லாமே என் பேருக்கு எழுதி வாங்கணும்னு நினச்சேன். உங்களை என் அப்பான்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பேராசைக்கு அளவே இருக்காது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ திருடி இருக்க. அந்த திருட்டுல ஈதேஷ் கிரனோட அப்பாவை நீ கொலை பண்ணிருக்க. கிரணை கல்யாணம் பண்ணி அவ பேர்ல இருக்கிற சொத்தை உன் பேருக்கு மாத்திருக்க. அப்புறம் நான் இத்தனை வருஷமா ஒரு பொம்மை போல வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் அண்ணன், நீங்களும் எனக்கு எதுவும் சொல்லல. ஒருவேளை நான் சொல்லியிருந்தா நீ வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதனால நான் யோசிச்சேன். நியாயத்தை நான் தான் தேடணும்னு நினைச்சேன். இதுதான் நியாயமா மாமா? என் உயிரை பறிக்க பார்த்துருக்கீங்களே. இல்ல, நான் இந்த விப்புலுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். கஜராவை எதுக்காக கொன்ன? ஆஃபீஸர், நான் கஜராக்கு ரோஷினியை பார்த்துக்கிற வேலையை மட்டும்தான் கொடுத்தேன். ஆனால் நான் தான் கஜராவுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அவங்கள என் சைடில் ஆக்கிக்கிட்டேன். அவங்க அப்பாவை போய் தடுத்து யாரையும் கொலை பண்ண விடக்கூடாதுன்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி, விப்பிள் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நான் கஜரா கதையை முடிச்சிட்டேன். 2 பேரும் கொலைக்காரங்க. கொலையை பண்ணியிருக்கீங்க. சட்டம் இதுக்கான தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் தூக்கு தண்டனை.